ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சமயபுரம் ட்ரெயினில் வந்ததை வந்து ஒரு விளாகாக போட்டிருப்பேன். அதுவும் என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சமயபுரத்தில் வந்து மாரியம்மன் கோவிலில் பண்டிகையை வந்து பூச்சாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இருந்தாலும் சரி, ஓகே, நம்ம வரலாம் அப்படின்னு வந்திருந்தோம். கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்க மாதிரி இருக்குது. உள்ளே போனால் தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுதான் முன்னாடி என்ட்ரன்ஸோட ஆர்ச்சு. முன்னாடி கடைகள்லாம் இருக்குது, நிறைய செப்பல் கடைகள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து வரீங்க அப்படின்னா எல்லாமே செப்பல்ஸ் ஃப்ரீ தான். ஆனால் என்ன அப்படின்னா அந்த செப்பல் விடுற கடையில் ஏதாவது நீங்கள் பொருள் வாங்கி ஆகணும். பட் வாங்குறது பெருசு இல்லை. விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டப்பட்ட விலை சொல்கிறாங்க. எதுக்கு தான் அப்படி விலை சொல்கிறாங்கன்னே தெரியல. கோயில் சார்பாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பல் விடுறதுக்கு இடமும் இருக்குது. நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே இப்போ போக போகிறோம். உள்ளே போகிற இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த நுழைவாயிலிருந்து அந்த கோபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ச், அந்த மண்டபத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் அப்படியே காமிச்சிட்டு போயிட்டு இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அப்படி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு அம்மன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வரைஞ்சி வச்சுருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்படிக்கு இணை ஆணையர் பெயர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலுக்கு வருகை தந்துள்ள பக்தர்களின் திருக்கோயில் நிர்வாகம் நம்முடன் சென்று திருக்கோயில் தரிசனம் பெற்று வரும் பக்தர்களுக்கு இலவச தரிசனம் மற்றும் ரூபாய் கட்டண தரிசனம் ஆகிய 2 தரிசன வழிகள் உள்ளது. பக்தர்கள் தாங்கள் விரும்பும் தரிசன வழியை தேர்ந்தெடுத்து அதற்கான வரிசையில் நிற்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இலவச தரிசன வழி மற்றும் ரூபாய் 100 கட்டண தரிசன வழிகள் திருக்கோயில் வரிசை கலாபத்தின் தெற்கு பகுதியில் நுழைவு வாயில்கள் உள்ளது. குறுகிய வழியில் விரைவாக தரிசனம் செய்து வைப்பதாக கூறி அந்த விவரம் மற்றும் புகைப்படங்களை திருக்கோயில் நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்க பக்தர்களை கேட்டுக் கொள்ளப்படுகிறது. திருக்கோயில் வாசல் 9482750777 என்ற எண்ணிற்கு புகார் அளிக்கவும். சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலுக்கு வருகை தரும் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பத்திர குழந்தையுடன் வரும் தாய்மார்கள், பக்தர்கள் எளிதில் தாமதம் செய்ய திருக்கோயிலின் வடக்கு நுழைவு வாயில் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவர். பக்தர்கள் இளைஞர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். காவல்துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்காக திருக்கோயில் சார்பாக பேட்டரிக்காக மற்றும் கட்டளை நாற்காலிகள், திருக்கோயில் தரங்கள், ராஜகோபுரம், வடக்கு வாசல் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பக்தர்கள் பயன்படுத்தி அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பக்தி கார் வசதி திருக்கோயில் பெற்றிருந்த வளாக பகுதி கார் பார்க்கிங்கில் இருந்து திருக்கோயில் வரை கொண்டு செல்ல வசதி செய்யப்பட்டுள்ளது. திருக்கோயில் கைபேசி எண்ணாக 4782250777 புகார்கள், தாங்கள் விரும்பும் தகவல்கள் தெரிவிக்க மற்றும் ஆலோசனைகள், சரி செய்ய வேண்டிய குறைபாடுகள் இருப்பின் பதிவு செய்ய அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மின்னஞ்சல் முகவரி ரூபாய் வளையல், காசி, வேன், நெய் போலீஸ், சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலுக்கு வருகை தந்துள்ள பக்தர்களின் திருக்கோயில் நிர்வாகம் அன்புடன் வரவேற்கிறது. திருக்கோயில் தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு இலவச தரிசனம் மற்றும் ரூபாய் ஆகிய இலவச
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வழி வந்து இல்லை இப்போதைக்குமா எப்போவுமே தெரியல, இதுதான் வழி சொல்லியிருக்காங்க. அந்த கடைசியாக கோவில் கோபுரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே பேரிகார்டு வச்சுருக்காங்க. அதில் வந்து லெஃப்ட் சைடில் உள்ள போக சொல்லியிருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா அங்கே வந்து பொது தரிசனம் 100 ரூபாய் தரிசனம் எல்லாமே அங்கே வழி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். மயில், வாத்து, டெடி பேர், பைனாக்குலரு, நைட் பவுல், அனிமல்ஸ் எல்லா விளையாட்டு பொருளும் கிடைக்கும். வாங்க வாங்க, இந்த பொருள் எடுத்தாலும் 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு கார் தெரியுது பார்த்தீங்களா, அந்த வழியாக தான் நம்ம போகணும் பொது தரிசனத்துக்கு. நம்ம ஆக்சுவலாக முன்னாடி வரைக்கும் போய் பார்க்கலாம். அங்கே ஒரு மேம்பாலம் மாதிரி இருக்குது பாருங்கள், அங்கே வரைக்கும் போய் பார்ப்போம். ஏதாவது அங்கே இருக்கிற வழி சிறப்பு வழி இதை வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு. அது வரைக்கும் போயிட்டு சப்போஸ் வழி இல்லைன்னா நம்ம இந்த பக்கம் போய்க்கலாம். அங்கே இருந்தால் மக்கள் பார்த்திங்கன்னா அந்த அங்கே தான் நின்றுருக்காங்க, நிறைய கூட்டமாக இருக்குது. சமயத்துடன் அருள்மிகு வாசகர் பக்தர்களின் திருக்கோயிலுக்காக அன்புடன் வரவேற்கிறது. திருக்கோயில் தரிசனம் செய்து வரும் பக்தர்களுக்கு இலவச தரிசனம் மற்றும் 100 ரூபாய் கட்டண தரிசனம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கோவிலிருந்து இடதுபுறமாக பார்த்திங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க. குளியலறை, கழிவறை, பொது தரிசனம் எல்லாமே இந்த வழியாக போய்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுக்குறவங்களோட விவரம் போட்டிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டு, எத்தனை பேர்த்துக்கு அப்படின்ட்டு அதை பார்த்துக்குங்க. இங்கிருந்து போக மாட்டேங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா 100 ரூபா டிக்கெட் கொடுக்குற கவுண்டரோட என்ட்ரன்ஸ் இதுலேருந்து தான் போகணும். பட் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பொது தரிசனம் போட்டுருக்கு பாருங்கள், அதுக்கு அடுத்தது இருக்குது. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படியே அந்த கரும்பால் கடையில் ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே பொது தரிசன வழியில் தான் போகலான்ற ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அப்படியே போயிட்டு உள்ளே போயிட்டு வருவோம். கூட்டம் தான் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக பண்டிகை இருக்கிறனால கூட்டம் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், செப்பல் செண்டல் இங்கேயே வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்துக்குங்க. நீங்கள்லாம் ஒரு இடத்துல புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்பொழுது எல்லாமே வழியெல்லாம் சிலதெல்லாம் தெரியாது. கூட்டம் இல்லை தான், உள்ளே போனால் தான் தெரியும். பார்க்கலாம், போயிடலாம். அங்கே தான் கூட்டமாக இருக்குது. நான் அப்படியே கொஞ்சம் வேகமாக போனா என்ன வழி விடுங்கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஒருத்தரும் இல்லை, கூட்டமே இல்லைன்னு சொல்லி வந்தால் இங்கே ஒரு ஊரே நிற்கிறாங்க லைனில். இதையும் மீறி நாங்கள் போகணும். திரும்ப 4 மணி ட்ரெயின் வேறு பிடிக்கணும். முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். பொது தரிசனம் ஒன்றும் வேணாம், அமைதியாக வாங்க. கூட்டம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் கோவில் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு. இதுதான் கோவிலுக்கு முன்னாடி இருக்க அந்த பெயிண்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் இதுக்கு மேலே வீடியோலாம் எடுக்க முடியாது. அந்த கோபுரோட நுழைவாயில் இருக்க கதவு பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த அம்மன் சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க. நல்ல வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க சிற்பிகள் எல்லாமே, ஆச்சாரிகள் எல்லாமே. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு கதவுல இருக்க அம்மன் சிலையும் பார்க்கும்போது பாருங்கள், நேச்சுராக அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்கவே சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. நீங்கள் நேரடியாக போய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நண்பர்களே, தரிசனம் முடிச்சாச்சு. சமயபுரம் மாரியம்மன் நல்ல தரிசனம்.
ஆக்சுவலாக 100 ரூபா டிக்கெட்டு பொது தரிசனம் இருக்குது. உங்களுக்கு எப்படி டைமிங் பார்த்துட்டு அதுக்கு மாதிரி வந்துடுங்க. தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் பின்வழியாக தான் வெளியே வந்திருக்கோம். இதில் வந்து நம்ம இந்த இடதுபுறமாக போய் தான் நம்ம முன்னாடி வந்தோம் பார்த்தீங்களா, என்ட்ரன்ஸ் அந்த மேம்பாலம் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் தான் நம்ம அதுக்கடியாக போய் தான் நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்தாகணும். பட் எல்லா கோயிலையும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும். உள்ளே வரது ஒரு வழியாக இருக்கும், திரும்ப வெளியே வரது ஒரு வழியாக இருக்கும். அதை மட்டும் நல்லா கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. மாறி வந்துடாதீங்க. நீங்கள் வர தடத்தை மட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.